மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் பதவிக்காலம் நேற்றைய தினத்துடன் முடிவடைந்த நிலையில் இன்னமும் புதிய ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று முன்தினம் புதன்கிழமை மக்களை சந்தித்த போது ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் புதிய ஆளுநரை நியமிப்பதாக உறுதியளித்திருந்தார். இதனையடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் மத்திய வங்கிக்கு விஜயம் செய்திருந்த மைத்திரிபால சிறிசேன மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து புதிய ஆளுநர் நியமனம் தொடர்பிலும் முன்னாள் ஆளுநருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் தொடர்பிலும் ஆராய்ந்திருந்தார். ஆனால் இதுவரை மத்திய வங்கிக்கு ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படாதது குறித்து கடும் அதிருப்தி அடைந்துள்ள தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிப்பீடம் ஏற்ற உதவிய பிரஜைகள் குழு அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை பிரயோகித்துள்ளது. கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் இலங்கை ஆசிரியர் சங்க தலைவருமான ஜோசப் ஸ்டாலின் புதிய ஆளுநர் நியமனம் உடனடியாக இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விசேடமாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். ஆனால் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக 3 விசாரணைகள் நடத்தப்பட்டன. முதலாவது, பிரதமரால் சட்டத்திறனிகள் 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் விசாரணை அறிக்கையில் இது சம்பந்தமாக மேலதிக விசாரணை தேவை என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுத்த போதிலும் உள்ளக நெருக்கடி என்பதால் விசாரணை நடத்த முடியாது என்று கைவிட்டனர். 3வதாக இந்த விவகாரம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் இதில் அடிப்படை மனித உரிமை முறையில் எதுவும் இடம்பெறவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. இந்த 3 விசாரணைகளிலும் மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறவே இல்லை. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாடு முழுவதிலும் பேசப்பட்டு வந்திருக்கும் நிலையில் அது குறித்து கவனம் செலுத்தப்படாமை பிரச்சினைக்குரிய விடயமாகும். இது எவ்வாறு இருக்க, கோப் குழுவின் அறிக்கை கிடைக்கும் வரை தற்காலிகமாக ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. கோப் குழுவின் வேண்டுகோளுக்கு இணங்க கணக்காய்வாளர் நாயகம் அறிக்கை ஒன்றையும் வழங்கியிருக்கிறார். இவ்வாறு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதிலும் புதிய ஆளுநர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. எனவே புதிய ஆளுநர் விரைவில் நியமிக்கப்பட வேண்டும் என்பதோடு அர்ஜுன மகேந்திரன் மீது விசாரணை நடத்தப்படுவதும் அவசியமாகும். முல்லைத்தீவு உட்பட வன்னியில் பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த விளக்கம் கோருவதற்கான சந்திப்பிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு நகரிலுள்ள வீரகத்தி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் உள்ளூர் நேரப்படி இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிய இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், வைத்தியர் சிவபிரகாசம் சிவமோகன், சிவசக்தி ஆனந்தன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், ஆண்டனி ஜெகநாதன், கந்தையா சிவனேசன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர்.